ஆனந்த ஜெய் ஜெய் ஆனந்த ஜெய் ஜெய் ஆனந்த ஜெய் ஜெய் ஆனந்த ஜெய் ஜெய் ஆனந்த. ரேகா, இங்க எதுக்கு வந்தீங்க? பர்ணசாலையை சர்ச் பண்ணும் சார். எதுக்கு? விமலா இங்க இருக்கிறதாக தகவல் கிடைச்சிருக்கு, அதனால சர்ச் பண்ணும். யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா? கமிஷனர். இல்லையே, நான் கூட இருக்கும்போது அவர் மாட்டான்ல சொன்னாரு. ப்ராபப்ளி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சார். தியாகி கந்தசாமி ஹேபியஸ் கார்பஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அதனால கமிஷனர் பர்ணசாலையை சர்ச் பண்றதுக்கான ஆத்தரைசேஷன் எனக்கு கொடுத்தாச்சு. ரிட்டன் ஆத்தரைசேஷன் இங்க இருக்கு, பாக்குறீங்களா? போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ. அதிகாரி ரேகா, சமய உணர்வை காயப்படுத்தாதே. பக்த கோடிகளே, எதற்காக இந்த கோபம்? எதற்காக இந்த குமரல்? எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்ய வந்திருக்கிறார்கள், தடுக்க வேண்டாம். குழந்தாய், என் வாழ்க்கை எப்படி ஒரு திறந்த புத்தகமோ அதே போல்தான் இந்த பர்ணசாலையும். இங்கு ஒளிவு மறைவு ரகசியம் எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் போகலாம். நீங்களே பார்த்திருப்பீர்கள், இன்று மட்டும் என்னுடைய பர்ணசாலையை சுற்றி பார்க்க சுமார் 3000 குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கும் இந்த குழந்தாய்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். என்ன, அந்த குழந்தைகள் சுற்றி பார்க்க வந்திருக்கிறார்கள், இந்த குழந்தாய் தேடி பார்க்க வந்திருக்கிறீர்கள். தாராளமாக தேடி பார்க்கலாம், சோதனையிடலாம், நான் அனுமதி அளிக்கிறேன். தேவையில்லை. யாரும் எந்த சோதனையும் நடத்த வேண்டாம். நான் தானே வேணும், என்னதானே தேடி வந்தீங்க? என்ன மாசி, எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானே? விமலாவை இங்க கடத்தி வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கதை அடிச்சுட்டு இருக்கீங்க. தவறா பேசாதீங்க. யாரு கதை சொல்றாங்க? நீங்க சொல்றதா கதை. யாரும் என்ன கடத்திட்டு வரல. நானா விரும்பிதான் இங்க வந்தேன். விமலா? நான் விமலா இல்ல, மைத்ரேயி. பூர்வ ஜென்மத்துல தேவநேய முனிவரோட ரிஷி பத்னி. அந்த ஜென்மத்துல பாதியில நின்னு போன உலக சமாதான யாகத்தை இந்த ஜென்மத்துல தொடர்ந்து நடத்துறதுக்காக வந்திருக்கேன். விமலா, நீ இப்படி பேசணும்னு இங்க இருக்கிறவங்க யாராவது உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்களா? பயப்படாத, சும்மா வசியம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்கன்னா பயப்படாத, தைரியமா நீ உண்மையை சொல்லலாம். யாரும் என்ன மிரட்டவும் இல்லை, வசியம் பண்ணவும் இல்லை. நான் தெளிவா நிதானமா சுய புத்தியோட தான் இருக்கேன்.
நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன வசியம் படணும்னா பேசாம உங்களே வசியம் பண்ணிருக்கலாமே. லெட்ஸ் கோ. என்னால் நம்ப முடியவில்லை. எது உங்களால நம்ப முடியல? காவல் அதிகாரி ரேகாவிடம் நீ பேசியது நீயாக பேசினாயா இல்லை? அப்போ என் மேல உங்களுக்கு சந்தேகம் அப்படித்தானே? மனுஷனா இருந்தா என்ன, மகானா இருந்தா என்ன, யாராலையும் ஒரு பொண்ணு மனசை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது சரியாதான் இருக்கு. எனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருச்சு. அதனால தான் நான் இங்க புறப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் பொய் சொல்ல விரும்பல. எனக்கு இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இப்ப வேணா அவங்க என்ன பெருந்தன்மையா கல்யாணம் பண்ணிக்கலாம். நாளைக்கு என் கால் ஊனத்தை காட்டி என்னை நிராகரிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பல. அது மட்டும் இல்லாம நான் உங்க கூட வந்துட்டா வளமான வசதியான வாழ்வு, ஆடம்பரமான வாழ்க்கை, போதா குறைக்கு சரித்திரத்துல என் பேரு. அது சரியா இது சரியான்னு நல்லா யோசிச்சு பார்த்தேன். இதுதான் சரின்னு தோணுச்சு. அதான் அவங்க கிட்ட அப்படி பேசினேன். சரியான முடிவு, சரியான முடிவு. நான் முக்கியமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். பாதியில நின்னு போன உலக சமாதான யாகத்தை இந்த ஜென்மத்துல நம்ம செய்யணும்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா? இதுல என்ன சந்தேகம்? ஆமா, எப்ப நம்ம கல்யாணம்? சும்மா சொல்லக்கூடாது. நீ வேகமாகத்தான் இருக்கிறாய். அதற்கு கண நாளிகையில் கிரக சஞ்சாரம், நாள் நட்சத்திரம், இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அவையெல்லாம் பொருந்தி வரக்கூடிய நன்னாளில் நமது கல்யாணம் நடக்கும். அவசரப்படக்கூடாது. நம்ம கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் நான் உங்க பர்ணசாலையில தங்கிக்கலாமா? யார் யாரிடம் அனுமதி கேட்பது? இந்த சிவனிடம் இந்த பார்வதி அனுமதி கேட்பதா? சதா சுகி ராகோ. ஆனந்தா
ஜெய் ஜெய் ஆனந்தா ஜெய் ஜெய் ஆனந்தா ஜெய் ஜெய் ஆனந்தா ஜெய் ஜெய் ஆனந்தா ஜெய் ஜெய் ஆனந்தா. நல்ல நேரத்துக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு சாமி. உலகத்தையே ஆளப் போறேன், என்னால் 2 நிமிடங்கள் பொறுத்திருக்க முடியாதா? சாமி நல்ல நேரம் வந்துருச்சு சாமி. தாலியை கையில எடுத்துங்க. மசக்க தாலியை கீழே வை. ஏய், தாலியை கீழே வை. நீ தாலி கட்டு மாசி. ஏய், shut up. யாரை பார்த்து ஷட் சொல்ற? உனக்கு சொல்றேன். என்ன அன்னைக்கு தான் இந்த பொண்ணை நாங்க கடத்திட்டு வந்தோம் சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்தன. அந்த பொண்ணு வந்து உன் மூஞ்சில கறியை போச்சிருந்தோம் அப்படியே பேசாம போயிட்ட. நடக்க இருக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற, அடங்க மாட்டியா நீ? இந்த பொண்ணு மேஜர், யாரை வேணா கல்யாணம் பண்ணலாம் உரிமை இருக்கு. மாசி எத்தனாவது கல்யாணம் பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. அவர் யார வேணா கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி முதல் சம்சாரமே நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஏய், நீ 1000 சொல்லு, இந்த மாதிரி ஒரு கிரிமினல் ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் கிடையாது. ஏய், உன் சம்மதத்தை கொண்டு குப்பையில போடு. இந்த கல்யாணத்துக்கு கட்டிக்கிட்டவளுக்கு கட்டிக்க போறவளுக்கு தான் சம்மதம் வேணும், அவ்வளவுதான். மத்தபடி இங்க எதுவுமே தேவையில்லை. அச்சத்தை போடுறது நான் போட்டு போய் இல்லைன்னா போய்கிட்டாரு. ரியலி? அப்ப சிஎம் டேந்து வந்த இந்த ஆர்டர் என்ன பண்றது? இந்த பர்ணசாலையில பக்தி பஜனைன்ற போர்வேல ஆயுத கடத்தல் ஆயுத வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. அதை கேமரால பிடிச்சு இமெயில்ல சிஎம் வரைக்கும் போயாச்சு. அதான் இந்த ஆர்டர். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? யார் உதவி பண்ணாங்கன்னு பாக்குறீங்களா? 12ஆம் நூற்றாண்டு தேவநேய முனிவன் மைத்ரேயி. உலக சமாதான யாகம். உன்னோட பூர்வ ஜென்ம கதையெல்லாம் வேலை வெட்டி இல்லாம எவனாவது இருப்பான், அவன் கிட்ட போய் சொல்லு, நம்புவான். பகுத்தறிவு இருக்கிற எவனும் நம்ப மாட்டான். கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி நடிக்க சொன்னது, இங்க தங்க சொன்னது, உன் ரகசியங்களை வீடியோல படம் எடுக்க சொன்னது எல்லாமே மேடம் தான். You're under arrest. Shoot on site orders இருக்கு. காக்கா குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன் எல்லாரையும்.
எழுந்துடா. மாசியானந்தா என்கிற மாசி ஆன்மீக போர்வையில் தனக்கு சொந்தமான ரெசார்ட்ஸை பர்ணசாலையாக மாற்றி உயிர் சேதம் பொருட்சேதங்களை விளைவிக்கும் ஆயுதங்களை பதுக்கி வைத்து அதை தீவிரவாத கும்பல் மற்றும் வெளிநாட்டு ஏஜென்சிகளுக்கு விற்பனை செய்து வந்துள்ளார் என்பது வீடியோ ஆதாரங்கள் மூலமாக நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது. நெஞ்சுரத்துடனும் நேர்மை திறத்துடனும் நடந்த குற்றங்களை தகுந்த ஆதாரத்துடன் நிரூபித்து சட்டத்தின் முன் நிறுத்திய காவல்துறை அதிகாரி ரேகா IPSஐ இந்த நீதிமன்றம் மனதார பாராட்டுகிறது. அவரின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து துறைக்கு சிபாரிசு செய்கிறது.
பெருமைகள் நிமிர்ந்திடவா தீபமே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ வெற்றி சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா.